நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அந்தோனி சில்வேரா எட்வர்ட் தேவராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஆரோக்கியநாதன் ஆரோக்கியமரி 21ஆம் ஆண்டு திருமண நாள் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் சிலுவை அம்மாள் லியாண்டர் விஜய் ஆண்மலை பாற்றிக்காகவும் பெத்லமேட் அருள் சகோதரி கிராசியா ஆண்மலை பாற்றிக்காகவும் பொனிபாஸ் வனத்தையன் பொனிபாஸ் நட்சத்திரமேரி ஏசு ராணி ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதே போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள், நீங்களே இயேசுவை மூளைக்கல்லாக்கியவர், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். கனி தரும் திராட்சை கொடியவரே, கிளைகளாய் இணைந்து கனி தருவோம். கனி தரும் திராட்சை கொடியவரே, கிளைகளாய் இணைந்து கனி தருவோம். களைகள் எல்லாம் களைந்து விட்டார், கனி தரவே கொஞ்சம் கழித்து விட்டார். நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள், நீங்களே இயேசுவை மூளைக்கல்லாக்கியவர், நீங்களே இயேசுவில் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள், நீங்களே இயேசுவில் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் பெரும் பாவமே, ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை உமது திரு அவையின் மறை வல்லுநராக கொடுத்துள்ளீரே. ஆவியாரின் அருளால் தூண்டப் பெற்று அவர் எங்களுக்கு போதித்தது எங்கள் இதயங்களில் என்றும் நிலைத்திருப்பதாக. உமது கொடைகளால் அவரை நாங்கள் பாதுகாவலராக பெறுவது போல உமது இரக்கத்தை பெற்று பாதுகாவலராக பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சகோதர சகோதரிகளில் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா? திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களுள் ஒருவருக்கு மற்றவரோடு வழக்கு இருப்பின் தீர்ப்புக்காக இறை மக்களிடத்தில் போகாமல் நம்பிக்கை கொள்ளாதோரிடம் செல்ல துணிவதேன்? இறைமக்கள்தான் உலகுக்கு தீர்ப்பளிப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கே தீர்ப்பளிக்கப் போகும் நீங்கள் உங்களிடையே உள்ள சின்ன சிறிய வழக்குகளை தீர்த்து கொள்ள தகுதியற்றவர்களாகி விட்டீர்களா? வானதூதர்களுக்கும் தீர்ப்பு அளிப்பது நாம் தாம் என்பதும் உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்க அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள முடியாதா? அத்தகைய வழக்குகளை தீர்க்க சபையினரால் புறக்கணிக்கப்பட்டோரை நடுவர்களாக அமர்த்துவது எப்படி? நீங்கள் வெட்கமடையவே இதை சொல்கிறேன். சகோதர சகோதரிகளிடையே உள்ள வழக்குகளை தீர்க்க உங்களுள் ஞானமுள்ளவர்கள் ஒருவர் கூட இல்லையா? சகோதர சகோதரிகளுள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா?
நீங்கள் ஒருவர் மீது மற்றவர் வழக்கு தொடர்வதே உங்களுக்கு ஒரு தோல்வியாகும். உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடாதா? உங்கள் உடைமைகளை வஞ்சித்து பறிக்கும்போது அதை நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாதா? ஆனால் நீங்களே ஒருவருக்கொருவர் தீங்கு இழைக்கிறீர்கள், வஞ்சித்து பறிக்கிறீர்கள். அதுவும் சகோதர சகோதரிகளுக்கே இப்படி செய்கிறீர்கள். தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமையில்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒரு பால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழி தூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. உங்களுள் சிலர் இவ்வாறுதான் இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நம் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவரானீர்கள். கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் இருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 149 1 6 மற்றும் 9 முடிவுள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் தம் மக்கள் மீது என்றும் விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது என்றும் விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசை முன்னிட்டு களி கூர்வார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது என்றும் விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது என்றும் விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூர்வாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது என்றும் விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது என்றும் விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அந்நாட்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்றும் அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் ஆந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், பிலிப், பத்லமேயு, மத்தேயு, தோமா, அல்ஃபேயின் மகன் யாக்கோப்பு, தீவிரவாதி எனப்படும் சீமோன், யாக்கோப்பின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ்காரியோத் ஆவார்கள். இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதா முழுவதிலும் எருசலேமில் இருந்தும் தீர், சீதோன் கடற்கரை பகுதிகளில் இருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவியால் தொல்லை உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவரையும் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உலக சரித்திரத்திலேயே முக்கியத்துவம் வந்த ஒரு நாள். இன்றைய வருகை பாடல் சொல்லி வச்ச மாதிரி அருமையான பாடலை பாடினாங்க. வாருங்கள் என்று நம்ம எல்லோரும் அழைக்கிறாங்க. சீடர்களாக இருக்கணும், நற்செய்தி அறிவிக்கணும். அருமையான பாடல். அதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தார். அப்படி தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறார்னா, இரவெல்லாம் கடவுளோடு தந்தையோடு பேசி கொண்டு இருந்தார், உரையாடி கொண்டு இருந்தார். அதன் பின்னர் உரையாடிய பின்னர் விடியற் காலையில் தன்னுடைய சீடர்களை அழைத்து 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிடுகின்றார். அவர்களுக்கு என்ன தங்களுடைய கடமை, அவர்கள் எவ்வாறு என்ன செய்யப்படுகின்றார்கள் என்பதை பற்றி அவர்களுக்கு அறிவிக்கின்றார். உலகத்தினுடைய சரித்திரத்தின் மைய நாள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அன்றைய தினம்தான் உலகத்தின் மீட்புக்காக இயேசு தாமே திட்டம் கொடுத்த சீடர்கள், அவர்கள் வழியாக திருச்சபை, அவர்கள் வழியாக அருட்சாதனங்கள், மிக முக்கியமான பணிகள். இவர்கள் இயேசுவின் சீடர்களாக இருந்தார்கள், அவரை பின்தொடர்பவர்களாக இருந்தார்கள், அவர் சொல்வதையெல்லாம் கேட்பதற்காக இருந்தார்கள், உடன் பணியாட்களாக இருந்தார்கள். மீட்பின் பணியை இவர்கள் அன்றைய தினத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார்கள். சீடர்களானார்கள், கற்பிப்போர் ஆனார்கள், கற்போர் ஆனார்கள், அப்போஸ்தலர்கள் என்ற நிலையை அடைந்தார்கள். பணி ஆற்றுகின்ற, இயேசுவோடு சேர்ந்து பணி ஆற்றுகின்ற, மீட்பை செயல்படுத்துகின்ற சீடர்களாகவும் மாறினார்கள். They are called men with vision and mission. இயேசுவின் மனித அவதாரத்தினுடைய விளைவாக இந்த அப்போஸ்தலர்கள் இருக்கின்றார்கள். இயேசு அப்போஸ்தலர்களை
தன்னுடைய சீடர்களாக அனுப்புகிறார் என்றால் தான் அனுப்பவில்லை. தந்தை, பரிசுத்த ஆவி, மகன் மூவருமாகத்தான் இந்த 12 அப்போஸ்தலர்களையும் இந்த பணியில் அமர்த்துகின்றார்கள். ஆகவே இந்த பணி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. தந்தை மகனையும் ஆவியையும் ஏற்படுத்தி அவர்கள் வழியாக மனிதர்களை, சாதாரண மனிதர்கள் அவர்களை நியமிக்கின்றார். இந்த பணிக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது கற்றவர்களா வல்லவர்களா ஆராய்ச்சியே செய்யவில்லை, ஜெபித்தார். ஜெபத்திற்கு பின் அவர்களை நியமித்தார். அவர்களுக்கு அந்த வல்லமை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் தந்தையிடமிருந்து அவர்களுக்கு பணி கொடுக்கப்படுகிறது. அதை செயல்படுகின்ற சக்தியானது ஆவியான இடம் இருந்து வருகின்றது. ஆகவே இது மிக 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 முக்கியமான ஒரு நிகழ்வு. இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் உலகம் முழுவதையும் மீட்டெடுப்பதற்காக அவர் திட்டம் தீட்டிய செயல், ஏற்படுத்திய ஆட்கள், அப்பொழுது நடந்த நிகழ்வு. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகின்றது கடவுள் தந்தை ஏற்படுத்திய மனிதர்கள், கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட சாதாரண மனிதர்கள் வல்லமை நிறைந்தவர்களாக மாறி உலகம் முழுவதையுமே மாற்றி அமைத்த இவர்கள். தந்தே தந்தே இறைவா, என்னை தந்தே தந்தே தலைவா. தந்தே தந்தே இறைவா, என்னை தந்தே தந்தே தலைவா. உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே, என் சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. சாதி மத பேதங்கள் அகன்றிடவே நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். சாதி மத பேதங்கள் அகன்றிடவே நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். இறையரசு மலர்ந்திட இறையரசு மலர்ந்திட மனிதமும் வளர்ந்திட என் வாழ்வை உன் வாழ்வில் இணைப்பேனையா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உடற்பொருளாவி அனைத்தையுமே, என் சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் வணக்க நாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து
உம்மை புகழேற்ற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய வணக்க நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டினால் அதற்கு அவர் வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாப்பு வழங்குகின்றீர். ஆகவே வான தூதரணிகளோடு புனித திருவோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்ச்சென்மை எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரின் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலம் பெறும். நெஞ்சமெல்லாம் நீ நிறைவாய், தஞ்சமெல்லாம் நீ தருவாய். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, என் இதயம் வா, உன் உதயம் வா. நெஞ்சமெல்லாம் நீ நிறைவாய், தஞ்சமெல்லாம் நீ தருவாய். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, என் இதயம் வா, உன் உதயம் வா. நீ வரும் வேளையெல்லாம் உள்ளம் மகிழ்ந்திருக்கும். நீ வரும் பாதையெல்லாம் பூக்கள் மறந்திருக்கும். நீ வரும் வேளையெல்லாம் உள்ளம் மகிழ்ந்திருக்கும். நீ வரும் பாதையெல்லாம் பூக்கள் மலர்ந்திருக்கும். என்னிலா சுகம் வந்ததே, ஈடிலாருள் தந்ததே. என்னிலா சுகம் வந்ததே, ஈடிலாருள் தந்ததே. கள்ளம் விலகும் உள்ள மகிழும், இன்னல் தீரும் இன்பம் பெருகும். கள்ளம் விலகும் உள்ள மகிழும், இன்னல் தீரும் இன்பம் பெருகும். இயேசு என்னில் வாருமே, இதய அமைதி தாருமே. நெஞ்சமெல்லாம் நீ நிறைவாய், தஞ்சமெல்லாம் நீ தருவாய். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, என் இதயம் வா, உன் உதயம் வா. என்னுள்ளம் நீ எழுந்தால் அமைதியில் நிலைத்துவிடும். என் இல்லம் நீ வந்தால் ஆனந்தம் நிறைந்துவிடும். என்னுள்ளம் நீ எழுந்தால் அமைதியில் நிலைத்துவிடும். என் இல்லம் நீ வந்தால் ஆனந்தம் நிறைந்துவிடும். கண்ணிலே வரும் காட்சியே உந்தன் முகமாய் தோன்றுதே. கண்ணிலே வரும் காட்சியே உந்தன் முகமாய் தோன்றுதே. பாவம் விலகும் பாரம் நீங்கும், பாதை முழுதும் பாசம் பெருகும். பாவம் விலகும் பாரம் நீங்கும், பாதை முழுதும் பாசம் பெருகும். இயேசு என்னில் வாருமே, இதய அமைதி தாருமே. நெஞ்சமெல்லாம் நீ நிறைவாய், தஞ்சமெல்லாம் நீ தருவாய். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, என் இதயம் வா, உன் உதயம் வா. கிறிஸ்துவே நாமமே என்னை அச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் ரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட. அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் எங்கும் கட்டிடும். ஒரு தேசத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே. வருக என்றன்போடு என்னை ஏவிடும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்தினால் ஊட்டம் அளிக்கும் ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவால் முழுமையான கற்று தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் வணக்க நாளில் அவர்கள் உமது உண்மை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாருக்கு நவநாள் ஜெபம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவன் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி என் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்திருந்தோம். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பதுவாபதுவின் அந்தோனியாரே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே. பதுவாபதுவின் அந்தோனியாரே, எல்லா வரமும் ஏக பிதாவால் நல்லாதரவாய் நிறைந்து நின்றீரே. கொள்ளா நோயால் பேயால் நாங்கள் வல்லோனுமையே தேடி வந்தோமே. எல்லா வரமும் ஏக பிதாவால் நல்லாதரவாய் நிறைந்து நின்றீரே. கொள்ளா நோயால் பேயால் நாங்கள் வல்லோனுமையே தேடி வந்தோமே. தளராமல் யாம் தரணியில் வாழ தந்தையின் அருள் தந்திடுவாய். தன்னிகரில்
பதுவா பதுவே நந்தோணியாரே பாவிகள் எம்மை காத்தருள்வாயே பாவிகள் எம்மை காத்தருள்வாயே பதுவா பதுவே நந்தோணியாரே கடல் வாழ் மீன்களும் மும்முறை கடல் வாழ் மீன்களும் மும்முறை கேட்க கனிவாய் கரையில் காத்து நின்றனரே காலங்கள் கடந்த கடவுளையே கரங்களில் தாங்கிடும் பேறு பெற்றனையே கடல் வாழ் மீன்களும் மும்முறை கேட்க கனிவாய் கரையில் காத்து நின்றனரே காலங்கள் கடந்த கடவுளையே கரங்களில் தாங்கிடும் பேறு பெற்றனையே தளராமல் யாம் தரணியில் வாழ தந்தையின் அருள் தந்திடுவாய் தன்னிகரில்லா இயேசுவின் உருவை தாங்கிய மீண்டும் வந்திடுவார் பதுவா பதுவின் நந்தோணியாரே பாவிகள் எம்மை காத்தருள்வாயே பாவிகள் எம்மை காத்தருள்வாயே பதுவா பதுவின் நந்தோணியாரே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.